وعلى آله وأصحابه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثا صدق الله المولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن قلوب بني آدم كلها بين إصبعين من أصابع الرحمن كقلب واحد يصرفه حيث يشاء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருளாய் வந்துதித்த எங்கள் உயிரைவிட மேலான நெஞ்சில் நிறைந்த நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் அனைவரும் மீதிலும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி தரிபட்டிருக்கிறேன் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவினார்களோ அவற்றை எம்மாளி என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை எங்களுக்கு விளக்கினார்களோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய நல்ல அமல்களை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கிருபையினால் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக, உண்மையான மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஏற்பாடும் கலாக்கதிரும் இந்த உலகத்தில் எங்களை முஸ்லிம்களாக படைக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இருந்த காரணம், நாங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இனி வரக்கூடிய காலங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஈமானை முழுமையாக ஏற்று அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருமாக நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை சரிவர பின்பற்றி நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஈமானினுடைய அம்சங்கள் நாம் சிறு வயதிலே இருந்து படித்தது, அன் தூமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகிலே இருக்கக்கூடிய எந்த மூமினாக இருந்தாலும் சரி, முதலாவது அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார்கள், ரசூல்மார்கள், வேதங்கள், மறுமை நாள், இவைகளோடு சேர்த்து அல்லாஹு தஆலா இறுதியாக ஒன்றை சொல்லித் தருகிறான், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவோ கெடுதியோ உலகத்தில் எது நடந்தாலும் அது இறைவன் பக்கத்திலிருந்து வருகிறது என்பதையும் ஒவ்வொரு முஃமினும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருவார்கள். நாம் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, தற்சமயம் நாம் சமூகம் அளித்திருக்கக்கூடிய இந்த ஜுமாவாக இருந்தாலும் கூட, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா நமக்காக எழுதி வைத்ததுதான் என்பதை நாம் நம்பி வாழுகிறோம். இதில்
சொல்லக்கூடிய ஒரு கலிமா இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் இல்லை, இணை இல்லை. அதனுடைய இறுதியில் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலாவினுடைய கையிலே தான் நல்லவைகள் இருக்கிறது, அவன் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்பது நமது கலிமாவினுடைய ஒரு அடிப்படை. இங்கே நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருகிறது, பியதிஹில் கைர், அவனுடைய கையிலே தான் நல்லது இருக்கிறது என்று வரும் பொழுது உலகத்தில் கெட்டவைகள் ஏற்படுவது எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக நமக்குள் வரலாம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நல்லவைகளை கொண்டு நாங்கள் சோதிப்போம், தீமைகளை கொண்டு நாங்கள் சோதிப்போம் என்ற அடிப்படையில் உலகத்தில் நமக்கு எது நடந்தாலும் சரி, நல்லவைகள் நடந்தாலும் சரி, தீமைகள் நடந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ் தஆலாவினுடைய புறத்தில் இருந்து வருகிறது என்பது நமது ஈமானில் ஆணித்தரமாக பதிக்கப்பட வேண்டிய செய்தி. ஆனாலும் கூட நல்லவைகள் வந்தால் கண்ணியப்படுத்தும் முகமாக நமக்கு அதை இறைவன் தந்தான் என்று சொல்வது இருக்கிறது. ஒரு மனிதன் நோயாளியாகும் பொழுது அல்லது ஒரு ஆபத்து வரும் பொழுது, திடீர் மரணம் வரும் பொழுது இறைவன் புறத்தில் இருந்து வருகிறது என்று நாம் நம்பியிருந்தாலும் கூட கெட்டவைகளை இறைவனின் பக்கம் சேர்க்காமல் நல்லவைகளை இறைவனின் பக்கம் சேர்த்து பேசக்கூடிய ஒழுக்கு முறையும் ஒழுக்கமான ஒரு அமைப்பும் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் எது நடந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாக்கதிர், சோதிக்கப்பட்டாலும், செல்வம் கிடைத்தாலும், நோய் வந்தாலும், வியாபாரத்தில் நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், எதுவும் அல்லாஹ் தஆலாவினுடைய புறத்தில் இருந்து வருகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்பி வாழ வேண்டிய கடமை எல்லா மூமின்களுக்கும் இருக்கிறது. உலகத்தில் நாம் நினைத்ததை செய்யலாமா? உதாரணத்துக்கு ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவுடைய கலாக்கதிரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் நினைத்ததை தான் செய்வேன் என்று உலகத்தில் சொல்வதாக இருந்தால் அது அவனால் ஒரு காலமும் முடியாது. அது மாத்திரமல்ல, அது அவனுடைய ஈமானுக்கும் ஒரு பாதிப்பாக அமையும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு தாபிஈ இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. தாபிஈன்களுடைய பட்டியலில் அவர்களை சொல்லித் தருவார்கள். அவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார், முஸ்லிமானவர். ஆனால் அவர் கொஞ்சம் பலமான மனிதர். இந்த மனிதர் வந்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்துல ஒரு வார்த்தை பேசுகிறார். அவர் சொல்றாரு, எனது மதியால் விதியை வெல்ல முடியும் என்று பேசுகிறார். எனது புத்தியால் கலா கதிரை நான் வெல்லுவேன் என்ற ஒரு வார்த்தையை அந்த மனிதர் பேசுகிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை அல்லாஹ் தஆலா உனக்கென்று ரிஸ்கை எழுதி வைத்திருப்பான். நீ வளமையாக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நீ நாளை சாப்பிட்டாதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய கலாக்கதிர், உனது வீட்டில் நீ சமைத்து சாப்பிட வேண்டும், இதை நீ கட்டாயமாக சாப்பிடுவாய். அந்த ஆள் யோசிக்கிறாரு, வீட்டு சாப்பாடு தானே நாம் சாப்பிடுவது, இதுதானே கலாக்கதிரில் இருக்குது, வீட்டில் இருந்தால் தானே சாப்பிடுவது என்று நினைத்து வீட்டை விட்டு போய் காட்டுக்குள்ளே தனிமையிலே இந்த மனிதர் அமர்ந்திருக்கிறார். கலாக்கதிரிலே இருப்பது அவருக்குரிய உணவு, வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்று காட்டிலே இவர் போய் தனிமையிலே இருக்கும் பொழுது ஒரு வியாபார கூட்டம் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வியாபார கூட்டம் வந்து வியாபார பொருள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு எல்லோருமாக சாப்பிடுவதற்குரிய சாப்பாடுகள் அனைத்தையும் தயாரிக்கிறார்கள். விதமான கறிகள், சாப்பாடுகள், சாப்பிட்டு முடிந்தவுடன் குடிப்பதற்காக இனிப்பு பண்டங்கள் என்று நிறைய சாப்பாடுகளை எல்லாம் அவர்கள் தயார் செய்கிறார்கள். வியாபார கூட்டம். அப்ப இந்த ஆள் பார்க்கிறாரு, கலாக்கதிர் உண்மையாகிடுமோ, சாப்பிடக்கூடாது என்று ஒரு மரத்துக்கு மேலேறி அவர் நிற்கிறார். மரத்துக்கு மேலேறி அவர் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். கீழே உள்ளவர்கள் சாப்பாடு சமைக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு திடீரென்று கல்வர்கள் வந்து நிற்கிறார்கள். வியாபார கூட்டம் வியாபார பொருளை எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. சாப்பாடெல்லாம் அதே இடத்தில் இருக்குது. கல்வர்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த சாப்பாட்டில் ஏதாவது விஷம் கலந்திருப்பாங்களோ? சாப்பாட்டில் விஷம் கலந்திருந்தால் சாப்பிட முடியாது, யாருக்காவது இதை கொடுத்து பார்ப்போம் என்று அக்கம் பக்கத்தில் தேடி பார்க்கிறாங்க. யாரையுமே காணல. கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தா மரத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். கீழே இருந்து ஒரு ஆள் சொன்னாரு, ஏப்பா கொஞ்சம் கீழே வந்து இந்த சாப்பாட்டால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாமே, சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு மேல போகலாம். அவர் சொன்னாரு, நானே கலாக்கதிரை விட என்னுடைய புத்தி அதிகம் என்று வீட்டு சாப்பாடு வேணாம் என்றுதான் மரத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். அதோட இன்னொரு ஆள் மேல ஏறி அவருக்கு அடித்து கீழே கொண்டு வந்து சாப்பாட்டையும் கொடுத்து சாப்பிட்டதன் பிறகு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போய் சந்திச்சு சொல்றாரு, கலாக்கதிரிலே சாப்பிடுவதை பற்றி மாத்திரம்தான் நீங்க சொன்னீங்க, நான் அடி வாங்குவதையும் சொல்லி இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன் இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மனிதா, கதிரில் அல்லாஹ் எழுதியதை ஒரு காலமும் உன்னால் மாற்ற முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க சொர்க்கத்திலே இருக்கணும் என்று. அல்லாஹ் தஆலாவுடைய கலாக்கதிர் இந்த பூமிக்கு வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார், கப்பலை கட்டி கப்பலில் என்னுடைய மகன் என்னோடு வர வேண்டும் என்று நினைத்தார். கலாக்கதிரி மகன் ஏற முடியாது. கடைசியில் அல்லாஹ் தஆலா சொன்னான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் உங்களுடைய மகன் அல்ல. கப்பலில் ஏற முடியாமல் போனது. ஃபிரௌன் நினைத்தான், மூசா நபி பிறக்க போகிறார், குழந்தைகளை கொலை செய்தால் மூசா நபி வரமாட்டார். அதனால கிட்டத்தட்ட 90,000 ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் கொலை செய்தான். அல்லாஹ் தஆலாவுடைய கதிர் எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து தாய் பெட்டியிலே வைக்க தண்ணீரிலே போய் ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள் இல்லையா? இதுதான் கலாக்கதிர். நாம் நினைத்ததை ஒரு காலமும் எங்களால் செய்ய முடியாது. நாம் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நமக்குரிய எல்லா கலாக்கதிர்களையும் எழுதி வைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பேசிக் கொள்கிறார்கள். சஹீஹான நம்ப தகுந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி, நபிமார்கள் மரணித்தாலும் ஹயாத்தோடு இருப்பார்கள், அதுவும் ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதமே அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சான். அல்லாஹ் தஆலா உங்களை படைத்து சொர்க்கத்திலே உங்களை அமர வைத்தான், குடியிருத்தாட்டினான். நீங்கள் செய்த வேலையால எல்லா மக்களும் இந்த உலகத்துக்கு வர வேண்டி வந்ததில்லையா? அநியாயமாக மனித சமுதாயத்தை சொர்க்கத்தில் இருந்து வெளியே வர வைப்பதற்கு நீங்க காரணம் தானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொன்னார்கள், நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தௌராத்தை தந்திருக்கிறான். அந்த தௌராத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கனியை சாப்பிட்டு வெளியே வருவது என்பது தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அந்த தௌராத்து எப்பொழுது படைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அத்தலூமுனி அலா அம்ரின் கத் கத்தரஹு அல்லாஹு அலைய கப்ல அன் யஹ்லுகனி பி 40 சனா. என்னை படைப்பதற்கு 40 வருஷங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எழுதி வைத்த விடயத்தில் என்னை நீங்கள் குறை கூறுகிறீர்களா?
மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயடைத்து நின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, உலகத்தில் எது நடந்தாலும் அது இறைவனால் நடக்கிறது. ஆனால் சோதனைகள் ஏற்படும் பொழுது, திடீர் மரணங்கள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, சில மனிதர்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகளாக வரத்துவங்கக்கூடிய ஒரு காலத்தில், பயங்கரமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், மனிதர்களே உங்களை நாங்கள் சோதிப்போம். பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ, பயத்தினால், பசியினால், வனக்ஸின் மினல் அம்வால், பணங்கள் குறைவதனால், வல் அன்ஃபுஸி, குடும்பத்திலே உள்ளவர்கள் திடீரென்று மரணிப்பதால், உங்களுடைய வியாபார தலங்கள், பயிர் நிலங்களில் உங்களை நாங்கள் சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கலாச்சாரத்தை ஏற்றவர்கள் ஏழு கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களிடையே இன்றைய காலத்தில் மோசமாக இருக்கக்கூடிய வார்த்தை, ஒரு வியாபாரி இடத்துல போய் கேட்டு பாருங்க, உங்களுடைய வியாபாரம் எப்படி போகுது? பரவாயில்லை, எப்படியோ போகுது. இந்த வார்த்தை அழகானது அல்ல. எதிர்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். நோயாளியாக இருக்கிறார், நோயிடத்திலே அந்த நோயாளியிடத்தில் போய் நோய் விசாரிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான், இந்த வார்த்தை இருக்க வேண்டும். அது இல்லாமல் அநேகமாக சில பெண்களுடைய வாயில இருந்து இந்த வார்த்தை வரலாம், ரப்புக்கு கண் இல்லையா, நான் இவ்வளவு காலம் சோதிக்கப்படுகிறேனே, என்னை அவன் பார்ப்பதில்லையா? இது போன்ற வார்த்தைகள் பேசுவது உண்மையான ஒரு முஸ்லிமுடைய மோமினுடைய வாயில இருந்து வர முடியாது. எது தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சோதிக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ். நோயாளியாக்குறானா? அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரத்தில் நஷ்டம் வருகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமைப்பில் எங்களுடைய வார்த்தை இருந்தால் தான் கலாக்கதரை பரிபூரணமாக நம்பிய மக்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடிகிறது. இதிலே மனிதர்கள் 3 வகைகளாக பிரிவார்கள். சில மனிதர்கள் இருப்பாங்க, நோய் வந்தால் நோய்க்கு ஏசுவார்கள். இது ஆக மோசமான பண்பாடு. நோய் வரும் பொழுது இறைவனை ஏசுவது, கலாக்கதிரை திட்டுவது, படைத்த இறைவன் என்னை பார்க்கவில்லை என்று பேசுவது, இது உண்மையில் மனிதர்களிடத்தில் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் சந்திக்கிறார்கள். உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், காய்ச்சல் ஏற்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, உம்மு சாயிபே நிலைமைகள் எப்படி இருக்குது ரலியல்லாஹு அன்ஹா? அந்த பெண்மணி எடுத்தவுடன் ஒரு வார்த்தை சொன்னார்கள், லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, அல்லாஹ் தஆலா இந்த காய்ச்சலுக்கு பரக்கத்து செய்யக்கூடாது. நான் கஷ்டப்படுகிறேன், நடுங்கிறேன், காய்ச்சலுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யக்கூடாது. அந்த வார்த்தையை சொன்னவுடன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உம்மு சாயிப், உம்மு சாயிபே லா தசுப்பி அல் ஹும்மா, காய்ச்சலுக்கு ஏசாதீங்க. ஃபைன்னஹு யுகஃபிரு கதாயா பனி ஆதம், மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க செய்வது காய்ச்சல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய்கள் வரும் பொழுது ஏசக்கூடாது. 2வது ஒரு அமைப்பு இருக்கிறது, நோய்கள் வரும் பொழுது பொறுமை செய்வது. இதுதான் நபிமார்களுடைய பண்பாடு. 3வது ஒன்று இருக்கிறது, நோய் வந்ததற்காக இறைவனுக்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களும் உலகத்தில் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைக்குள் போவதை விரும்பி உள்ளே நுழைந்தார்கள், சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள், ஹிஜ்ரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் பிரயாணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்று, சோதனைகள், ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள் வரும் பொழுது ஏசுவதை, இறைவனை திட்டுவதை இஸ்லாம் இருக்கிறது. 2வது ஒரு அமைப்பு இருக்கிறது, நோய்கள் வரும் பொழுது பொறுமை செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அந்த பொறுமைக்கு நிறைய அந்தஸ்துகள் கிடைக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறார், நாம் சிந்திப்போம், வளமையாக பள்ளிக்கு வாரால்,
5 நேரம் பள்ளிக்கு வருவாரு. ஆனா அவர் ஏதோ ஒரு பயங்கரமான நோயில் இருப்பார். தொழாதவன், பாதையிலே சுத்தி கொண்டிருப்பவன், பணத்தோடு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். நாம் மோசமான முடிவுக்கு வரக்கூடாது. யாரெல்லாம் நான் தொழுகிறேன், நீ என்ன சோதிக்கிறாய். அவன் தொழாமல் இருக்கிறான், அவன் நல்லவனாக வாழுகிறான். இது நாம் எடுக்கும் முடிவு அல்ல. நம்மை தொழுது கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாஹ் சோதிக்கிறானாக இருந்தால் நாம் இறைவனுடைய நெருக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது அடையாளம். அருமையான பெருமக்களே, உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். எவ்வளவு அழகாக பொறுத்தார்கள். 25 ரசூல்மார்களுடைய பேர் குர்ஆனில் இருக்குது. 25 ரசூல்மார்களுடைய பேரை அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன? 25 ரசூல்மார்களும் உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் தான். மக்காவில் இருக்கும் பொழுது அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் போன்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்வார்கள். நோவினை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குவான். ஹல் அதாக ஹதீஸு மூஸா, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி வரவில்லையா? லகத் குத்திபத் ருசுலும் மின் கப்லி, உங்களுக்கு முன்னாலே இருந்த ரசூல்மார்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். எதிரிகள் பரிகாசம் செய்வார்கள், இஸ்லாத்தை பரிகாசம் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குவான். வலகத் உஸ்துஹ்ஸிஅ பிருசுலின் மின் கப்லி, உங்களுக்கு முன்னாலே இருந்த ரசூல்மார்கள் பரிகாசம் செய்யப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள், அதாவது செய்யப்பட்டார்கள். அதனால சோதனைகள் வரும் பொழுது பொறுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஷத்துல் பலாஇ, பலாய் முசீபத்துகள் சோதிக்கப்பட்டவர்கள், கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சல் உஃபல் அம்சல், அதுக்கு பின்னால் நல்லவர்கள் சாலிஹீன்கள் உலகத்தில் சோதிக்கப்பட்டார்கள் இல்லையா? சோதனைகள் வரும் பொழுது இறைவனை திட்டாமல், இதுதான் கலாக்கதிரி என்று பொறுமையோடு வாழுவதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு சமயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயலில் சில கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கனிமத்து பொருளை பங்கு வைக்கும் பொழுது ஒரு ஆள் வந்தாரு. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பங்கு வைப்பதில் நீதமாக நடந்து கொள்ளவில்லை. பள்ளிவாயலில் கனிமத்து பொருள், யுத்தத்தில் கிடைத்த பொருளை எல்லாம் பங்கு வைக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீங்க சரியான முறையில் பங்கு வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ரஹிமல்லாஹு மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். லகத் ஊதிய அக்ஸர மின் ஹாதா, இதைவிட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். சோதனைகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய வழி என்ன தெரியுமா? எங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நாம் பார்க்க வேண்டும், எங்களுக்கு மேலால் உள்ளவர்களை நாங்கள் பார்க்க கூடாது. ஒரு மனிதன் பிச்சை வாங்குகிறானா, பக்கத்து வீட்டில் உள்ளவன் பணக்காரனாக இருக்கிறானா, பக்கத்திலே இருக்கக்கூடிய பணக்கார வீட்டை பார்ப்பதை விட பாதை ஓரத்தில் தூங்கக்கூடிய ஏழையான மிஸ்கீனை பாருங்கள். நோயிலே சோதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு கீழால் உள்ளவரை பாருங்கள், மேலால் உள்ளவர்களை நாங்கள் பார்க்க கூடாது. நோயில் இருக்கிறோமா? பயங்கரமான நோயா? ஒரு நாளைக்கு கொஞ்சம் வைத்தியசாலையை சுற்றி பாருங்கள். நாம் எங்களை அறியாமல் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொள்வோம். அருமையான பெருமக்களே, அந்த அமைப்புல உலகத்தில சோதிக்கப்பட்டு பொறுமையாளர்கள் என்று வரும் பொழுது பொறுமைக்கு இலக்கணமாக நாமெல்லாம் சொல்லும் நபி யார் தெரியுமா? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பொறுமையின் சிகரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில பொறுமை செய்வதாக இருந்தாலும் இப்படியும் பொறுமை செய்வது என்று வாழ்ந்து காட்டியவர்கள் கலாக்கதிரை ஏற்று இறைவனுடைய சோதனைகளை பொறுத்து நமக்கெல்லாம் ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தந்தவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நோயினால மட்டும் சோதிக்கப்படல, 70 வருட காலம் வாழ்ந்தார்கள். 70 வருட காலத்தில் பணக்கார நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். வீட்டில் வேலை செய்தார்கள் ஆயிரக்கணக்கான ஆட்கள், தோட்டத்தில் வேலை செய்ய ஆயிரக்கணக்கானவர்கள், மிருகங்கள். அதே போன்று மனைவிக்கு வேலை செய்து கொடுப்பதற்கென்று ஊரில் இருப்பவர்கள் எல்லாரும் வருவாங்க. 14 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள்.
எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை 70 வருடத்து வாழ்க்கை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 70 வருடத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். சோதனை என்பது நமது கற்பனையிலே உள்ள அமைப்பு அல்ல. எப்படி சோதிக்கப்பட்டார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்த வீடு உடைக்கப்பட்டது. 14 குழந்தைகள் ஒரேடியாக மரணிக்கிறார்கள். 14 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஒரு குழந்தைக்கே நாங்கள் கதறுகிறோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா எனக்கு இரக்கம் காட்டவில்லையே என்று பேசுகிறோம் இல்லையா? உலக வரலாற்றில் 6 குழந்தைகளை தன் கைகளால் அடக்கம் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுத்தார்கள், கலாக்கதிரை ஏற்றார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 14 குழந்தைகள் ஒரேடியாக வஃபாத்தாகிறாங்க. வீடு உடைந்தது, தோட்டங்கள் தீப்பிடித்து எரிந்தது. கடைசியில இவரும் நோயாளியாகிட்டாரான. இவர்கள் நோய் சம்பந்தமாக நிறைய கட்டுக்கலைகள் இருக்கிறது. உடம்புல புழுக்கள் வந்ததாக சொல்வார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அந்த வார்த்தை இஸ்ராயேலியத்தான கட்டுக்கலை. நோய் இருந்தது உண்மை. 70 வயதிலே இருந்து 88 வருடம் வரைக்கும் சுமார் 18 வருட காலம் நோயில இருந்தார்கள், தனிமையில் இருந்தார்கள். ஊர் மக்கள் எல்லாம் விரட்டிட்டாங்க. போன நோய் எங்களுக்கு வரும், எங்களுக்குள்ள வரக்கூடாது, நீங்க தனியா இருக்கலாம். அந்த நேரத்தில் துணைவி ரஹ்மான் நாயகி அலைஹிஸ்ஸலாம் தனிமையிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்தார்கள். கடைசியில சாப்பிட வழி இல்லை, சாப்பிட ஒன்றுமே இல்லாத நிலைமையில அந்த மனைவி ரஹ்மா அலைஹிஸ்ஸலாம் வீடு வீடாக போய் வேலை கேட்டு திரிந்தாங்க. ஊர் மக்கள் சொன்னாங்க, வேலை வரலாம், ஆனால் வீட்டுக்கு போய் வர முடியாது. உங்களுடைய கணவரின் நோய் எங்களுடைய வீட்டுக்கும் வரலாம். எங்களுடைய வீட்டிலே தங்கியிருந்து வேலை செய்வதாக இருந்தால் வேலை செய்யலாம். ரஹ்மான் நாயகி சொன்னாங்க, நான் கஷ்டப்படுவதும் தொழிலை கேட்பதும் என்னுடைய கணவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் சாலிகான மனைவிகள் கிடைப்பது என்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்தில் ஆக சிறந்தது தக்வா. தக்வாவுக்கு பின்னால் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண். 70 வருட காலம் நல்ல முறையில் வாழ்ந்து அதுக்கு பின்னால் 18 வருட காலம் ஒரேடியாக சொத்துக்கள் இழந்து, தோட்டங்கள் இழந்து, குழந்தைகள் வஃபாத்தாகி வீடு வீடாக வேலை கேட்டு திரிந்த ரஹ்மான் நாயகிக்கு எந்த வேலையும் கிடைக்கல. கடைசியில ரஹ்மான் நாயகியினுடைய தலைமுடி கூந்தல் நீளமான பெண்மணி. அன்றைய ஷரியத்தில் அன்றைய காலத்தில் செய்யலாம், இந்த காலத்தில் செய்ய முடியாது. எங்களுடைய ஷரியத்தில் கூடாது. ரஹ்மான் நாயகி தலைமுடிகளை வட்டி அதை கூந்தலாக செய்து கடை வீதியில் கொண்டு போய் விற்பனை செய்வார்கள். விற்பனை செய்து அந்த தலைமுடியை விற்ற காசிக்கு சாப்பாடு எடுத்துக் கொண்டு வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஏம்மா மனைவியே, இது ஹலாலானதா, சாப்பிட முடியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹராமானதாக இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன். ரஹ்மான் நாயகி சொன்னாங்க, கணவரே, உங்களுக்காக வேண்டித்தானே நான் கஷ்டப்படுகிறேன். நீங்க ஒரு நபி என்று எனக்கு தெரியும் இல்லையா? ஹராத்தை நான் ஒரு காலமும் தர மாட்டேன். அது எப்படி வந்தது? அதை நான் பிறகு சொல்கிறேன். தலைமுடியை மறைத்துக் கொண்டார்கள். நீளமான கூந்தலை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கடை வீதியிலே விற்பனை செய்துவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறார்கள். ரஹ்மா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் தாங்க முடியாது பசி கஷ்டத்தில் ரஹ்மான் நாயகி கேட்டாங்க, அந்த நபியுல்லா அய்யூப், நீங்க அல்லாஹ்வுடைய நபிதானே, ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுறீங்க? ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுறீங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? 70 வருஷம் அல்லாஹ் என்னை எப்படி வாழ வைத்தான். அல்லாஹ் தஆலா எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்தான் இல்லையா? அந்த நேரத்தில் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன் இல்லையா? அதே இறைவன் தான் என்னை சோதிக்கிறான். நான் பொறுக்கிறேன். இது கலாக்கத்திலே உள்ளது. அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்கிறான், நான் பொறுக்கிறேன். பொறுத்துக் கொண்டார்கள். 88 வயதானதன் பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே இருந்து கஷ்டம், நோயாளி ஒரு இடத்துல இருந்து வாலிப தோற்றமும் மாறி வயோதிப தோற்றம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு
ரஹ்மானாய் கூட்டிட்டு போறாங்க. இந்த குடிசைக்குள்ள எந்த நாளும் இருக்கலாது, போய் ஒரு பாலைவனத்துல உட்காருவோமே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரஹ்மானாய் ஒரு நம்பிக்கை, இவர் ஏதாவது ஒன்று செய்வார், அல்லாஹ் ஏதாவது ஒரு உதவி கொடுப்பான் இல்லையா என்ற நம்பிக்கையில் தனிமையில் ஒரு இடத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுவிட்டு ரஹ்மானாய் அவர்கள் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பொறுமை காத்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் குர்ரு. இன்னொரு ஆயத்தில் ரப்பி அன்னி மஸ்ஸனியல் அதாபு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, நீ தந்தது என்று அல்லாஹ்வை கூற சொல்லவும் இல்லை, அல்லாஹ் நீ தந்த நோய் என்று சொல்லவும் இல்லை. ரப்பி அன்னி மஸ்ஸனியல் குர்ரு, யா அல்லாஹ் எனக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ் வான்தாரு ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவன் என்று ஒரு வார்த்தை சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஏற்பாட்டை பாருங்கள். பொறுமைக்கு கிடைத்த வெற்றி, துஆவுக்கு கிடைத்த பிரதிபலன். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு குலுபி ரிஜ்லிக்க, உங்களுடைய காலை கொஞ்சம் பூமியில் தட்டுங்கள். காலை பூமியில் தட்டினார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், அங்கிருந்து தண்ணீர் வரும், முகத்தலும் பாரிதுன் வஷராப், குளிரான தண்ணீர், உடம்பில் வெளியிருக்கக்கூடியவைகளை நீக்குவதற்கு குளித்துக் கொள்ளுங்கள், உள்ளே இருக்கக்கூடிய நோயை அகற்றுவதற்கு குளித்துக் கொள்ளுங்கள். குளித்தார்கள். எல்லாம் முடித்ததன் பிறகு ஒரு வாலிபராக தைரியமானவராக குளித்துவிட்டு வரும் பொழுது ரஹ்மான் நாயகி நின்றுட்டு இருக்கிறாங்க. ரஹ்மான் நாயகி கேட்கிறாங்க, வந்த ஆளிடத்துல ஐன நபியுல்லாஹ் அய்யூப், வாராள்கிட்ட கேட்கிறாரு, எங்க இங்கிருந்த நபியுல்லாஹ் அய்யூப் எங்க அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள், மூஞ்சை கொஞ்சம் தொங்கவிட்டுக் கொண்டார்கள். அந்த ரஹ்மான் நாயகி சொன்னார்கள், அந்த அஸ்பஹு பி அய்யூப், உங்களை பார்க்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போலத்தான் இருக்கிறீங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தான் உம்மா உங்களுடைய கணவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணீர் வடிகிறது. ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், எப்படி நடந்தது? இதுதான் இறைவன் எனக்கு பொறுமைக்கு தந்த பரிசு. பொறுமை செய்ததற்காக அல்லாஹ் தந்தான், கலாக்கதிரை ஏற்றதற்காக அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் தஆலா கலாக்கதிரை ஏற்றி பொறுமை செய்து நம்பிக்கையோடு வாழ்ந்ததற்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அருகாமையில் வந்து ரஹ்மான் நாயகியினுடைய கையை பிடித்தவுடன் ரஹ்மான் நாயகி அவர்கள் ஒரு வாலிப பெண்ணாக மாறிய செய்தியும் தப்சீர்கள் இருக்கிறது. அதோடு அல்லாஹ் முடிக்கல, வவஹப்னா லஹு அஹ்லஹு வமிஸ்லஹும் மாஹும் ரஹ்மத்தன் மின்னா, அழிந்த சொத்துக்கள் 14 குழந்தைகள் வீடுகள் என்று 14 குழந்தைகளையும் அல்லாஹ் உடனடியாக ஹயாத்தாக்கி கொடுத்தான். வீட்டு தோட்டங்கள் கிடைத்தது, வீடு கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. காரணம் என்ன தெரியுமா? கலாக்கதிரை ஏற்றார்கள், பொறுத்தார்கள், பொறுமை செய்தார்கள். இந்த அமைப்பில் நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நோயாளியாக இருப்பான், அல்லாஹ் தஆலா 2 மலக்கு அருகாமையில் அனுப்புவான். அந்த 2 மலக்கும் வந்திருப்பாங்க. நோயாளியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் துவா செய்தால் அந்த நோயாளியுடைய துவா கபூலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நோயாளி கேட்கும் துவா கட்டாயம் கபூலாகும், பிரயாணி கேட்கும் துவா கட்டாயம் கபூலாகும், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக கேட்கும் துவா கட்டாயம் கபூலாகும். ஏன் நோயாளியுடைய துவா கபூலாகிறது? அவன் இறை நெருக்கத்தோடு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த மனிதனிடத்தில் 2 மலக்குமார்கள் வந்து நிற்பாங்களாம். நோய் விசாரிக்க வருபவர்களிடத்தில் இந்த நோயாளி என்ன சொல்கிறார் என்பதை 2 மலக்குமார்களும் கேட்டுக் கொண்டிருப்பாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வார்த்தை சொன்னவுடன் இந்த 2 மலக்குமார்களும் அல்லாஹ்வோடு பேசுவார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை தான் இந்த நோயிலும் சொல்கிறார். அப்படியா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மலக்குமார்களே, உங்களை ஷாஹிதாக வைத்து நான் சொல்கிறேன், அந்த மனிதன் ஒருவேளை குணமடைந்தால் அந்த மனிதனுடைய இரத்தத்தையும் சதையையும் துப்பரவு செய்து குணப்படுத்துவேன். அப்படி இல்ல மௌத்தா போனா அந்த மனிதனை ஈமானோடு நான் மரணிக்க செய்வேன் என்பான் அல்லாஹ் தஆலா. அருமையான பெருமக்களே, சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் இறைவனை ஏசுவது மார்க்கம் அல்ல.
பொறுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். இன்னும் ஒரு சில மோசமான பழக்கம் இருக்கிறது. ஊரில் நோயாளிகள் இருக்கும் பொழுது மனிதர்கள் கதைப்பாங்க, அவன் செய்ததை அனுபவிக்கிறான். இது மோசமான வார்த்தை. ஒருத்தன் பாவம் செஞ்சிருப்பான், மோசமாக இருந்திருப்பான், அவன் ஏதோ ஒரு அமைப்பில் சோதிக்கப்பட்டிருக்கலாம், நோயினால ஆபத்தினால நஷ்டப்படுவதனால் சோதிக்கப்பட்டிருக்கலாம். அதை வைத்து நாம் சொல்லக்கூடாது அவன் செய்ததை அனுபவிக்கிறான். இந்த வார்த்தை பிழையானது. 100% அல்லாஹ் தஆலா தண்டனைக்கு கொடுப்பது 1%. 199% நோய்களும் சோதனைகளும் வருவது மனிதர்களுடைய பாவங்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டித்தான் வருகிறது. 5-6 வருஷங்கள் கட்டில இருக்கிறாரு, சாப்பாடு இல்ல, ஒன்றுமில்ல, சேனையில தான் காலம் போகுது. நாம் குறை சொல்லக்கூடாது என்ன? அல்லாஹ் தஆலா 5-6 வருஷமாக அவனுடைய நோய்களை எல்லாம் எடுத்து அல்லாஹ் பரிசுத்தமாக அவனுடைய உயிரை எடுக்கிறான். இந்த முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டும். ஆக அருமையான பெருமக்களே, சோதனைகள் வரும் பொழுது இதுதான் கலாகதிர் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழுவோமாக இருந்தால் நிச்சயமாக இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கும். உலகத்தில் நமக்கு எது கிடைத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சோதனைகள் வரும் பொழுதும் கஷ்டங்கள் வரும் பொழுதும் சொல்லுவார்கள், மா குத்திர யகூனு, எது எழுதப்பட்டதோ அது நடக்குது என்ற வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நாமும் அதே போன்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி செலுத்திக் கொண்டு அல்லாஹ் தஆலா தந்ததுதான் நமக்கு நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள், கபராளிகள், எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ விரும்பியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. ஆபத்துகள், பலாய், முசீபத்துகள் வரும் பொழுது பொறுமை செய்யக்கூடிய நல்ல மனதை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நல்லவர்களாக இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. ஐவேளை தொழுகைகளை சரிவர தொழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. ஆபத்துகள், பலாய், முசீபத்துகள் அனைத்தையும் காப்பாற்றி விடுவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் காப்பாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை, அது மட்டுமில்லாமல் பாவங்களை செய்யக்கூடிய எல்லா மக்களையும் யா அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டு பாதுகாத்து